துரந்தர் ரிலீஸ் ஆன டேட்ல இருந்து இப்போ வரைக்குமே இன்ஸ்டாகிராமையும் வாட்ஸ்அப் விஷயம் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு. படத்தோட போர்ஷன் 98% வந்து பாகிஸ்தான்ல மட்டுமே ஷூட் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான்ல இல்ல, பாகிஸ்தான் மாதிரி ஒரு செட் போட்டிருக்காங்க. அந்த பாகிஸ்தானோட மெயின் சிட்டி உங்களுக்கு தெரியும், கராச்சி. ஸோ அந்த சிட்டியோட ஒரு ரெப்ளிகா மாதிரி எடுத்து அதோட இடத்துல வச்சு படம் ஃபுல்லாக ஷூட் பண்ணிடுறாங்க. ஏன்னா 98% வந்து படத்தில் வந்து பாகிஸ்தான்ல நடக்குது. அதுக்கான சரியான பர்பஸ் இருக்கு. இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து 6 கண்ட்ரியில் பேன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணமாக தான். என்னென்ன கண்ட்ரின்னு சொல்கிறேன் பாருங்க: ஓமன், குவைத்து, சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ, பரைன். 6 கண்ட்ரியுமே வந்து எந்த கேட்டகரிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த 6 கண்ட்ரி தான் இந்த படத்தை வந்து பேன் பண்ணியிருக்கு. பேன் பண்ணல அந்த கண்ட்ரிக்காரங்க சும்மாலாம் இல்லை. இந்த படத்தை வந்து அன்அஃபீஷியலாக பார்த்துருக்காங்க. அன்அஃபீஷியல்னா உங்களுக்கே தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்அஃபீஷியலாக டவுன்லோட் பண்ண படங்களோட லிஸ்ட்டில் கடைசி 20 வருஷத்தில் இதுதான் டாப்பில் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த படத்தோட மவுஸ். இந்த 90 காலகட்டத்தில் வந்து பாகிஸ்தானோட தாக்குதலை வந்து ரொம்பவே தீவிரமாக இருந்திருக்கு போல. ஸோ அதனால் நம்ம இந்தியா என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்பையை வந்து அங்கே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பை வந்து அங்கே பாகிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சு என்ன பண்ணார், இதுதான் துரந்தர். இந்த 500,000 வந்து டிமானிட்டைஸ் ஆனது நிறைய பேருக்கு தெரியும். இது ரொம்ப அவராகவே இருப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது எதனால் ஆனது அப்படிங்கிறத ரொம்ப கிளீனாகவே படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. தாஜ் ஹோட்டல் அட்டாக் பற்றி எல்லாத்துக்குமே அவராக இருப்பீங்க, நிறைய பேர் அவராக இருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சிலருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா 2008 நடந்த அட்டாக் அது. ஸோ அந்த அட்டாக்கோட லைவ் ஃபுட்டேஜஸை வந்து அப்படியே ஸ்க்ரீனில் போட்டாங்க, ஒரு ரெட் கலர் இதில் வந்து போட்டு. அதெல்லாம் ரொம்பவே இதாக இருந்தது. அது லைவ் ஃபுட்டேஜ் அங்கே அன்னைக்கு என்ன நடந்ததோ அதை அப்படியே போட்டிருக்காங்க. துரந்தர் வந்து ஒரு மூவி ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்னு நினைக்காதீங்க, ரியலாகவே நடந்த இன்சிடென்ட்டை அப்படியே ஒரு மூவியாக எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். படத்துடைய டேரக்டரும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு மூவி எடுத்தார். அந்த மூவியுமே நல்லா முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்ட் 2 வருது துரந்தருக்கு. மார்ச் வந்து 19 வருது. பார்ட் 2ல் வந்து நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகும். ஹீரோவோட பேக்ரவுண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுறாங்க. 500 and 1000 rupees நோட் வந்து அந்த கண்ட்ரின்னா உங்களுக்கே தெரியணும், பேர்லாம் சொல்ல மாட்டேன். அந்த கண்ட்ரியில் வந்து நிறையா டூப்ளிகேட்ஸ் அடிக்கிறாங்க. அடித்து வந்து அதை வந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணிடலாம். இந்தியாவில் நிறைய டூப்ளிகேட்ஸ் நோட் ஆனால் இந்தியாவோட பொருளாதாரமே பாதிக்கப்படும். இதனால தான் வந்து நம்ம வந்து 500,000 வந்து பேன் பண்ணார். மெயின் ரீசன் இதுதான். ஸோ இது வந்து இந்த படத்தில் ரொம்பவே க்ளீனாக காட்டியிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஸ்பையாக போன ஹீரோ வந்து எப்படி எங்கே சர்வைவ் பண்ணார், அதுவும் ஒரு ஸ்டோரி தான். அது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இந்த அட்டாக் நடக்கிற டைமில் இந்த நம்ம ஸ்பையாக இருந்த ஹீரோ வந்து இந்த வில்லன் கேங் கூட வந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு ரியாக்ஷன் தரும். அந்த இடத்துலலாம் வந்து ரன்வீர் சிங்க்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்பவே ரன்வீர் சிங், ரன்பீர் கபூர், இந்த 2 பேர் வந்து ஸ்க்ரீனில் அப்பியர் ஆனால 200% உழைப்ப தராங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. துரந்தர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ஃபிக்ஷனலான ஸ்டோரி கிடையாது, ரியலாகவே நடந்த ஸ்டோரி. நிறைய இடத்துல வந்து ரியலாக நடந்த ஃபுட்டேஜஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியலாகவே அந்த அட்டாக் நடந்த ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து படத்தோட கனெக்ட் பண்ணி அது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்ட் 2க்கு செம வெயிட்டிங். இந்த மாதிரி நிறைய கண்ட்ரியில் பேன் ஆனதுக்கும் இதுதான் காரணம். நிறைய விஷயங்களை வந்து நான் கன்வே பண்ணணும்னு ஒரு இதுக்கு சொல்ல வந்த காரணம் என்னன்னா, கோலிவுட்டில் நம்ம இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு தான் இருந்தோம். ஏன் பாலிவுட்டும் டோலிவுட்டும் வந்து ஒன் ஸ்டெப் கோலிவுட்டை விட இப்போ அகேடாக இருக்குன்னா, லாக்டவுனுக்கு அப்போ நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் ரொம்ப 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 ரேராக தான் பண்ணியிருக்கிறோம். லாக்டவுனுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி விஸ்வரூபம்னு ஒன்று பண்ணோம். பார்ட் 2 நல்லா போகல, அது வேறு விஷயம். விஸ்வரூபம் நம்மளும் ஒரு இது பண்ணோம், அது நல்லாவே போச்சு. பட் அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் வந்து டாப் டயர் ஆக்டர்ஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம விடாமுயற்சி சொல்லலாம். அதுக்கே அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் ஒரு இவ்வளோ பெரிய டயர் 1 ஆக்டர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் அதே தான் அவர் ட்ரை பண்ணார். இந்த மாதிரி நிறைய டாப் டயர் ஆக்டர்ஸ் ட்ரை பண்ணல, வெறும் கமர்ஷியலே இல்லாமல். இப்போ துரந்தர் வந்து டப்பே பண்ணல எனி அதர் லாங்குவேஜஸ்லாம், வேறு லாங்குவேஜில் டப்பிங்கே கிடையாது, வெறும் ஹிந்தியில் மட்டுமே ரிலீஸ் ஆகி அரௌண்டு கிட்டத்தட்ட ஒரு 900 crores பக்கம் போயிடுச்சு. நம்ம பேன் இந்தியன்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி விட்டால் கூட நம்ம கமர்ஷியலாக எதாவது பண்ணுறோம், அது வந்து ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குது. கமர்ஷியலாக எவ்வளோ தான் பண்ணுறது, அதுதான். வேட்டையன் கூட பண்ணார், அது வந்து ஆடியன்ஸ்ட்டை கொண்டு போய் பெருசாக சேரல. இதனால தான் வந்து நம்ம டாப் டயர் ஆக்டர்ஸ் வந்து பயப்படுறாங்களோ என்னமோ இந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்து எடுக்க. ரொம்ப ஜெலஸாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. என்னடா அது நம்ம கோலிவுட்டில் இந்த மாதிரி படம்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், அவ்வளோதான்.
துரந்தர் இன்னும் தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது, முடிஞ்சால் பாருங்கள். ஓடிடியில் நெக்ஸ்ட் மந்த் வர சான்சஸ் ரொம்பவே அதிகம். தமிழ் டப் வருதான்னு பார்ப்போம். இப்போதைக்கு தமிழ் டப் எங்கேயும் அவைலபிளாக இல்லை. ஹிந்தியில் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு தான் ஓடிட்டுருக்கு. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்ட் 2 வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி March 19 ரிலீஸ் ஆகும். தேங்க்யூ.